Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 30 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மேரிடா டீமோட கேப்டன் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஒன்லி கைனன் தான், இந்த டீம்ல ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படினு அவன் டீம்மேட் கிட்ட சொல்றான். முடிஞ்சா வந்து வின் பண்ணி பாருங்கடா அப்படினு சொல்லிட்டு ஹானமிச்சியும் சொல்றான். அவங்க டீம் பிளேயர்ஸ் ஒருத்தனும் கரெக்ட்டா மேன் டு மேன் மார்க் பண்ணி நிக்கறாங்க. இப்ப ஓசுமி இன்னுமே மிட்சுயை பார்த்துட்டு இவன் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஐடாவோ ரியோட்டாவை பார்த்துட்டு இவருமே வந்து என் ஹைட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்காரு, இவர் எப்ப லாரர்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ரேலி ஸ்டார்ட் ஆன உடனே பால் வந்து ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. அவன் சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி ரெண்டு டிஃபெண்டர்ஸை தாண்டி வந்துடுறான். மூணாவது ஒரு டிஃபெண்டர் டிஃபெண்ட் பண்ண நின்னுட்டு இருக்கும்போது அவன் நேரா பால் தூக்கி அகாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அகாகி பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்த வேகத்துக்கு டப்புன்னு சூப்பராவே ஒரு ஸ்லாம் டங்க் போட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. சென்டருக்கு வெளியே இருந்து இது வந்து நல்லா கேக்குது. சோகோக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ரேலியில மேரிடா பிளேயர் வந்து ரொம்பவே கேஷுவலா நடந்துகிட்டே பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நேரா ரியோட்டா சட்டுன்னு அவன் இருந்து பால ரொம்ப ஃபாஸ்டா புடிங்கிட்டு போயிடுறான். இவர் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடாக்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா போகுது. அப்படியே அவன் பால முன்னாடி கொண்டு வரப்போ ஒரு டிஃபெண்டர் வந்து அவனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். சூப்பராவே நீ பால ஸ்டீல் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றான். இவனுமே வந்து அவளை நல்லா சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். டே என்னைய பக்கம் மேட்ச பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அந்நேரம் ஒரு டிஃபெண்டர் வந்து டக்குனு பால் ஸ்டீல் பண்றதுக்கு வந்துடுறான். அப்போ லாஸ்ட் மொமெண்ட்ல ரியோட்டா வந்து பால வந்து பின்னாடி கூடி அப்படியே மிட்சிக்கு பாஸ் பண்ணிடுறான். ஃபைனலி இப்ப பால் வந்து என் கைக்கு வந்துருச்சு. இப்ப நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 3 பாயிண்டருக்கு ஜம்ப் பண்றான். அவன் ஜம்ப் பண்ற பொசிஷன் வச்சு ஓசுமி வந்து இந்த வாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். இது வந்து டாகசி மிட்சுயி தான் சொல்லிட்டு அந்த ஒரு ஷாட் டைமே சக்சஸ்ஃபுல்லா மிட்சுயி வந்து மேக் பண்ணிடுறான். இப்ப பாயிண்ட் வந்து சோகோக்கு 12 ஆப்போனன்ட் 24 சொல்லிட்டு இருக்காங்க. ஓசுமி அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். இவன் தான் வந்து மிட்சுயி இவன் ஜூனியர் ஸ்கூல்ல வந்து MVP அவார்ட்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல அவங்க டீமோட நம்பர் 7 அந்த ரியோட்டா மியாகி அவன் தான் வந்து அவங்க டீமோட ஏஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் சொல்றான். ஐடாக்கு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. சோகோக்கு கிட்ட இந்த மாதிரி இன்னுமே 2 அமேசிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். ஓசுமி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஃபர்ஸ்டா வந்து அகாகி, அதுக்கப்புறமா ரூகாவா, அப்புறம் ரியோட்டா, அப்புறம் மிட்சுயி. நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு சோகோக்கு டீம் வந்து இது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு சோகோக்கு டீம். சோ இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப பாயிண்ட்டுமே 14 24 சொல்லிட்டு 10 பாயிண்ட் ஆயிடுச்சு கேப். சோகோக்கோட சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தனும் அகாகிக்கு பாராட்டுறா, ரூகாவாக்கு பாராட்டுறா, ரியோட்டாக்கு மிட்சுயின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாராட்டிட்டே இருக்காங்க. ஆனா ஹானமிச்சி ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எவனாச்சும் என் பேரை சொல்லி சேர் பண்ணனான்னு பாரு, ஒருத்தன் கூட அப்படி பண்ணவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப ஃபீல் பண்றான். அப்போ ஹானமிச்சி எதிர்பார்த்த மாதிரி ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இவனுமே திரும்பி பார்த்தா ஐடா தான் வந்து இவனுக்காக சேர் பண்றான். நீ வந்து இதே மாதிரி ஃபுல் ஃபயர்டா ஆடு ஹானமிச்சி, நீ வந்து எதுவுமே ஷூட் பண்ணல, ரீபவுண்ட் ஆடல, எந்த ஒரு பாலுக்கு அசிஸ்டும் பண்ணல, பட் இருந்தாலுமே நீ வந்து கிவ் அப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் என்னடா நீ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறான் அப்படின்னு ஹானமிச்சி ரொம்ப கடுப்பாயிடுறான். டேய் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் தெரியல, நீ வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா ஒரு 2-3 பொண்ணுங்களை கூப்பிட்டு எனக்கு வந்து சேர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இதை கேட்டு அங்கிட்ட இருந்து ஒரு 2 பொண்ணுங்க சிரிக்கிறாங்க. ரியோனன் டீமுக்கு வந்து ஒரே ஆக்வர்டா போச்சு. டேய் அவங்க கிட்ட ஏன்டா நீ பேசுற, ஒழுங்கா உட்கார அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. கேமுக்குள்ள பாலுமே வந்து ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. ஹானமிச்சி எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவன் ஹானமிச்சியை பாத்துக்கிட்டு அப்படியே பால் ஆப்போசிட்ல ரூகாவாக்கு பாஸ் பண்ணிடுறான். ரூகாவா அழகா ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். ஹானமிச்சி அழுதுகிட்டே ரியோட்டா கிட்ட வந்து எதுக்காக ரூகாவாக்கு பாஸ் பண்ணீங்க, எனக்கு பாஸ் பண்ணாம அப்படின்னு கேக்குறான். யாருக்கு பாஸ் பண்ணா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றேன். இவன் ரூகாவா மேல கடுப்பாய் அடிக்கிற மாதிரி போறான். ஹானமிச்சி ஏதோ அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாரு, நம்ம கோச் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரியோட்டா சொல்றான். ஹானமிச்சி அவரை பார்த்தோன்னே டக்குனு இவங்க 2 பேரும் தோல்ல கை போட்டு நாங்க ஒன்னும் சண்டையெல்லாம் போடல, சும்மா ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அடுத்த ஒரு ரேலியில அகாகி தான் பால் வச்சிருக்கான். அவன் வந்து ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ரைட் என் கையில பால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்து ஒரு சைடு திரும்புறான். ஆனா அவன் வந்து பாலுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பி இருக்கான். அவன் பொடதிலே பால் வந்து அடிச்சிருது. அதுக்கு அடுத்த ஒரு ரேலியில மிட்சி பால் ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் ஒரு 3 பாயிண்டர் ஸ்கோர் பண்றான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு மேரிடா டீமோட கோச்சே வந்து பொறுத்துக்க முடியாம என்னதான்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எய்மே வந்து கைனன் டீம் தான், அவங்கள வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வருஷம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, போய் இவங்க கூட இல்லாம தோப்பீங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. இவங்களோட கேப்டனுமே அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம கோச் சொல்றது கரெக்ட் தான், ஊர் பேரே தெரியாத ஒரு டீம் கூட நம்ம வந்து தோக்கவே கூடாது, நம்மளோட எய்ம் வந்து கைனன் தான், அதனால ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இப்ப விளையாடுவோம் அப்படின்னு சொல்றான். அகாகியுமே அதை கேட்டுட்டு எங்களோட கோலுமே அதான், கைனன் டீமை வின் பண்ணிட்டு நாங்க தான் நேஷனல் சாம்பியன்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்றான். ஆமா நான் வந்து செண்டோவை கண்டிப்பா டிஃபீட் பண்ணியே தருவேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். டே லூசு பையலே, அவன் வந்து ரியோனன் டீம்டா அப்படின்னு சொல்லிட்டு அகாகி அடிய போறான். செண்டோவும் அப்பதான் திரும்பவும் ஸ்டேடியத்துக்குள்ள வரா. 2 டீமே கிவ் அப் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னா இந்த கேம் இதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹார்கோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கப்ப அவளுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. போர்டுல வந்து A யூனியன் B அப்படின்னு சொல்லிட்டு டயகிராம்ல ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டயகிராம் அவ பாக்குறப்ப கூட அது வந்து ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி அவ ஃபீல் பண்றா. அந்த இமேஜினேஷன்ல கூட அகாகி சூப்பரா விளையாடுற மாதிரியும் ரூகாவா சூப்பரா விளையாடுற மாதிரி அவ வந்து நினைச்சு பாக்குறா. அந்த இடத்துல கூட ஹானமிச்சி சும்மா விடல, நானும் இங்க இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஹானமிச்சி நீமே தான், நீமே உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸ்ல கொஞ்சம் சத்தமா சொல்லிடுறா. அவங்க மேக்ஸ் டீச்சர் ரொம்ப கடுப்பாய் நீ முதல்ல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. மறுபடியும் இப்ப கேம் காட்டுறாங்க. மிட்சி அதுக்கப்புறமா ஒரு 3 பாயிண்டர் ஸ்கோர் பண்றா. இப்ப பாயிண்ட் வந்து சோகோக்கு 22 மேரிடா 24 சொல்லிட்டு வெறும் 2 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. எல்லா ஆடியன்ஸுமே வந்து மிட்சி இவ்வளவு 3 பாயிண்ட் எடுக்கிறது பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஒன்னெல்லாம் பார்த்தா 2 வருஷம் விளையாடாம இருந்துட்டு வந்த மாதிரி தெரியலடா அப்படின்னு அகாகி சொல்றான். நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சிருக்கேன் அப்படின்னு மிட்சி சொல்றான். மேரிடா டீமோட கேப்டன் வந்து இந்த வாட்டி நான் பாயிண்ட் இனிமே லீடிங் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பால சூப்பரா ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹானமிச்சி அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு வரான். ஆனா இவன் வந்து அவனை கண்டுக்க கூட இல்ல, ரொம்பவே ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து பேஸ்கெட்டை நோக்கி எய்ம் பண்றான். அந்நேரம் பார்த்தா ஒரு கை வந்து பயங்கரமா மறைக்குது. ஒன்னால இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்கோரே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகாகி வந்து பால சூப்பரா தட்டி விட்டுறான். அந்த பால எடுத்துக்கிட்டு ரியோட்டா தான் பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஹானமிச்சி அவனுக்கு முன்னாடி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். எனக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வழக்கம் போல கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி அவன் நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டாவுமே அவனுக்கு பாஸ் பண்றான். ஃபைனலி இந்த ஜீனியஸை தேடி பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க டீமோட கேப்டன் வந்து கரெக்டா இவனை பிளாக் பண்ணிக்கிட்டு
நின்னுகிட்டு இருக்கான். ரொம்பவே அவன் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுமே ரெஃப்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். ரெஃப்ரி இங்க பாருங்க, இவன் ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான், அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். ஆனா அந்நியாரம் அவன் வந்துட்டு கை எடுத்துறான். டேய் ஹானமிச்சி, நீ பால ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காம இருடா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியும் சத்தமா சொல்றான். அப்போ ஹானமிச்சி இவனோட டிஃபென்ஸ் தாண்டி சூப்பராவே ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணி அந்த பக்கமா போயிடுறான். இவன் அப்புறம் இந்த டெக்னிக்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் பிளேயர்ஸ் வாயிடுச்சு போயிடுறாங்க. ஹானமிச்சி அப்படியே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து இதுக்கப்புறம் என்னை அவனும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால ஷூட் பண்றதுக்கு பக்கத்துல கொண்டு போயிடுறான். அப்போ மியர்டை டீமோட கேப்டன் வந்துட்டு ஹானமிச்சி எப்படியே தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்துல கையை வச்சு தடுத்து விட்டுறான். ஹானமிச்சியோட கையில இருந்துமே பால் வந்துட்டு மிஸ் ஆயிடுது. ஹானமிச்சியும் கீழே விழுந்துடுறான். ரெஃப்ரி வந்துட்டு மியர்டை டீமோட கேப்டனுக்கு ஒரு ஃபவுலுமே கொடுக்குறாரு. ஆனா ஹானமிச்சிக்கு ரொம்பவே கோவமா இருக்குது. என்னை விடுங்க, இவனை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அக்காகி தான் பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஃபவுல் அப்படின்றதுனால ஒயிட் நம்பர் 10க்கு 2 ஃப்ரீ த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி சொல்றாரு. ஹானமிச்சி தான் இப்ப ஃப்ரீ த்ரோ பண்ணணும். ஹானமிச்சி ரெஃப்ரியை பார்த்துட்டு ஃப்ரீ த்ரோவா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. அச்சோ, இவனுக்கு ஃப்ரீ த்ரோவை எவனுமே சொல்லியே கொடுக்கலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் கண்டிப்பா ஃப்ரீ த்ரோவை மேக் பண்ணிக்க மாட்டான், நீ வந்து ரீபவுண்டுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மியர்டை டீமோட கேப்டன் வந்து ஒரு பிளேயர் கிட்ட சொல்றான். என்னடா சொன்னீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மறுபடியும் அவங்க மேல கோவப்படுறான். அக்காகி திரும்ப அவன் தலையில அடிச்சுட்டு நீ வந்து அவங்க சொல்றது எது கேட்க, ஒழுங்கா வந்து நில்லு. இங்க பாரு ஹானமிச்சி, நீ வந்து மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் பால பாஸ்கெட்டுக்கு பக்கத்துலயாவது கொண்டு வர வச்சிரு, நான் ரீபவுண்ட் பாத்துக்கிறேன், நீ வந்து கரெக்டா பாஸ்கெட்டுக்குள்ள ஷாட்டை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அக்காகி சொல்றான். இவன் அக்காகியோட கையை தட்டி விட்டுட்டு என்னது ஃப்ரீ த்ரோ தானே, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி தான், ஒரு ஜீனியஸ் கிட்ட இதை கூட எதிர்பார்க்கல, அப்படி கொஞ்சமாவது ஒரு ஜீனியஸ் நம்புங்க அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி இப்ப லைனுக்கு பின்னாடி நின்னு கரெக்டா ஃப்ரீ த்ரோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ரெஃப்ரி வந்துட்டு 2 ஃப்ரீ த்ரோ அப்படின்னு சொல்றாரு. அப்பனா எனக்கு 2 சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். அவன் மொத ஃப்ரீ த்ரோக்கு பால வாங்கினதுக்கு அப்புறமும் பாஸ்கெட்டே ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறான். இவன் என்னதான்டா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சோகோ பிளேயர்ஸ், ரியோனன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே வரைஞ்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சிக்கு டைம் கூட கூட பயமே கூடிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப ரியோட்டா ஒரு அட்வைஸ் கொடுக்கான். ஹானமிச்சி பாஸ்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற கம்பியில வந்து நீ எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்றான். இல்ல அது வந்துட்டு செட் ஆகாது, நீ முன்னாடி எய்ம் பண்ணாத, பாஸ்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற கம்பி அந்த பேக் சைடுக்கு எய்ம் பண்ணு அப்படின்னு மிட்சி சொல்றான். மிட்சி ரியோட்டா 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு தான் பேக் சைடு தான் சொல்லிட்டு சரி முதல்ல நான் காம் டவுன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மறுபடியும் காம் டவுன் ஆக ட்ரை பண்றான். அப்ப ஐடா வந்துட்டு திரும்பவும் சத்தமா அவனுக்கு பிரஷர் கொடுக்குற மாதிரி நீ வந்து இப்ப 2 பாயிண்ட் எடுத்துட்டு இவனோட டீம் வந்துட்டு இப்ப ஈக்குவல் பண்ணிரும், இது வந்து உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி யோசிக்கிறான், ஆமா நான் இப்ப 2 பாயிண்ட் எடுத்துட்டு இந்த கேம் வந்துட்டு டை ஆயிரும், ஒருவேளை நான் எடுக்கல அப்படின்னா இந்த கேம் வந்துட்டு டை ஆகாதுல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். இவன் என்னடா இவ்வளவு நேரம் ஷூட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மியர்டை டீமோட கேப்டன் சொல்றாரு. ஆனா ஹானமிச்சியோட பயம் வந்துட்டு இன்னுமே அதிகமாகிட்டே தான் போகுது. அவனுக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியே அவனுக்கு கேக்குது. இதுலயே ரியோட்டா வந்து பாஸ்கெட்டுக்கு முன்னாடி சைடு உட்கார்ந்திருக்க மாதிரி, மிட்சி வந்துட்டு பாஸ்கெட்டுக்கு பின்னாடி சைடு உட்கார்ந்திருக்க மாதிரி இவன் பாட்டுக்கு இமேஜின் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கண்ட மாதிரி. இவன் இப்படியே பயத்தோட நின்னுகிட்டு இருக்கப்ப ரெஃப்ரி வந்துட்டு ஒரு விசில் பண்ணிடுறாரு. 5 செகண்ட் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ த்ரோ 5 செகண்டுக்குள்ள மேக் பண்ணணும். ஆனா ஹானமிச்சி 5 செகண்ட் அப்படியே கையில வச்சிட்டே நின்றுப்பான். அதனால இந்த ஃப்ரீ த்ரோ வந்துட்டு வீணாவே போயிடுச்சு. ஓஸ்மியும் ஹானமிச்சியை பார்த்துட்டு ஹானமிச்சி என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன்னால ஒரு பாயிண்ட் வேஸ்டா போச்சு பாரு அப்படின்னு சத்தமா சொல்றான். அப்ப அக்காகியும் ஹானமிச்சியை தலையில அடிச்சுட்டு நீ எதுக்கு இப்ப இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு, நீ வந்துட்டு முன்னாடி ஃப்ரீ த்ரோக்கு பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது, யாருமே நீ கரெக்டா மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஏன் நானே வந்துட்டு முதல்ல ஃப்ரீ த்ரோல எல்லாம் ரொம்பவே ஒஸ்டா தானே இருந்தேன் அப்படின்னு அக்காகி சொல்றான். ஆமா இவனோட ஃப்ரீ த்ரோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சிரிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி சொல்றான். வாய முட்றா இல்ல உன்னை வெளியே அனுப்பி விட்டுறேன் பாத்துக்க அப்படின்னு அக்காகி கத்துறான். நீ வந்துட்டு அடுத்த ஃப்ரீ த்ரோவை ரிலாக்ஸா இருந்து மேக் பண்ணு அப்படின்னு அக்காகி சொல்றான். ரியோட்டா மிட்சியுமே வந்துட்டு ஆமா உன்னால மேக் பண்ண முடியும், ஜஸ்ட் ரிலாக்ஸா மட்டும் இரு அப்படின்னு சொல்றாங்க. ரூகாவும் வந்துட்டு நீ வேணா கண்ணை மூடிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் முதல்ல வாய மூடுங்க, நான் வந்துட்டு அமைதியா இருக்கணும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி காம் டவுன் ஆக ட்ரை பண்றான். இப்போ 2வது ஃப்ரீ த்ரோ ஹானமிச்சி பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அக்காகி ரூகாவா கிட்ட நீ வந்து ரீபவுண்ட் ஆறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருமே ரெடியா தான் இருக்காங்க. ஹானமிச்சிக்கு இந்த ரீபவுண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை கேட்டோன்னே ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்நேரம் இவன் வந்துட்டு இப்ப என்னோட ஜீனியஸ் ஆட்ட நீங்க பாப்பீங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஷார்ட் புட் பிளேயர் மாதிரி ஷார்ட் புட் எறிகிற மாதிரி பால் வந்துட்டு எறிகிறான். அந்த பாலுமே பாஸ்கெட்டோட முன்னாடி இருக்க கம்பியில பட்டு டக்குன்னு இவங்கிட்டே தான் ரிட்டர்ன் ஆகுது. ஹானமிச்சி அந்த பால ஜம்ப் பண்ணி திரும்பவும் டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜம்ப் பண்றான். ஆனா அந்த இடத்துல ரூகாவா குறுக்கால உள்ள போந்து அவனுக்கு முன்னாடியே பால் வந்துட்டு கரெக்டா ஏர்ல பிடிச்சு அப்படியே டங்க் பண்ணிடுறான். டேய் ரூகாவா என்ன தைரியம் இருந்தா ஏன் பாலன்னு எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதனால என்னடா இப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்லிடுறான். இப்ப பாயிண்ட்டுமே வந்துட்டு ஃபைனலி 24-24 சொல்லிட்டு 2 டீமே ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்பதான் சோகோக்கு வந்துட்டு ஃபைனலா மியர்டை டீமே கேட்ச் அப் பண்ணி பக்கத்துல வரவே செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கேம்ல லீடிங் எடுத்து வின் பண்ணுவாங்களா இல்லையன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.